தங்களின் மனதிலிருந்து அழிவிற்கான எண்ணத்தை துறக்கின்றீர்களோ அப்பொழுதுதான் தாங்கள் சிவனை அடைந்திட இயலும். அதுவரை தாங்கள் விலகியே இருப்பீர்கள், தாங்கள் விலகியே இருப்பீர்கள், தாங்கள் விலகியே இருப்பீர்கள். தாங்கள் சிவனை பிரிந்தாக வேண்டும். அங்கேயே நில்லுங்கள் மகாதேவா. எச்சரிக்கிறேன் தேவி பார்வதி, இனி நன்கு சிந்தித்து அதன் பிறகு முன்னேறுங்கள் தேவி பார்வதி. ஏனென்றால் இந்நிலையில் சிவனை தாங்கள் எந்த அளவிற்கு நெருங்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு தாங்கள் சிவனை பிரிந்த வண்ணம் இருப்பீர்கள், சிவனை பிரிந்த வண்ணம் இருப்பீர்கள். சிவன் மற்றும் சக்திக்கு மத்தியில் எல்லை கோடொன்றை உருவாக்கியது தாங்களே. ஆகையால் நான் இப்பொழுது ஓர் எல்லை கோட்டை உருவாக்குகிறேன். இனி தாங்கள் என்ன முயற்சித்தாலும் என்னை பின்தொடர்ந்து எனது இந்த எல்லைக்கோட்டை மீறி உள்ளே வந்திட இயலாது. புவனங்களை ஆளும் புவனேஸ்வரன் என்று தங்களை அழைக்கும் பிரபஞ்சத்தோர் என்னையும் புவனேஸ்வரி என்று அழைக்கிறார்கள். ஆகையால் இப்பிரபஞ்சமோ அல்லது புவனத்தின் எந்த ஒரு சக்தியோ தங்களை நான் அடைவதிலிருந்து என்னை தடுத்து நிறுத்த இயலாது, என்னை தடுத்து நிறுத்த இயலாது. எதுநாள் வரை எனது மனதில் ஒரு மனைவியாக தங்கள் மீதான ஏக்கம் இருக்கிறதோ மகாதேவா,
அதுவரை தங்களை நான் பின்தொடர்வதிலிருந்து எவராலும் தடுக்க இயலாது. தங்கள் தவத்தாலும் இயலாது, தியாகத்தாலும் இயலாது, தாண்டவத்தாலும் இயலாது, தாண்டவத்தாலும் இயலாது. என்னை பின்தொடர்ந்து தயை கூர்ந்து வந்திட முயன்றிடாதீர்கள் தேவி. இனி நடப்பவை யாவிற்கும் தாங்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் ஆதி சக்தி, பொறுப்பேற்க வேண்டும் ஆதி சக்தி. Shiva, Shiva, Rudra Shiva, Aghor Shiva, Swayambhu Shiva. Shiva, Shiva, Rudra Shiva, Aghor Shiva, Swayambhu Shiva. Shiva,
நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தாங்களும் நானும் சில காலம் பிரிந்திருப்பதே இருவருக்கும் நல்லது. நான் இக்கணம் இந்த குகைக்குள் செல்லப் போகின்றேன். தனிமையில் வேறு எவரையும் என்னுடன் உள்ளே அழைத்துச் செல்ல விரும்பவில்லை என்பதை தெரிவிக்கின்றேன். அதிலும் முக்கியமாக சக்தியை. இதற்கு முன்னும் பல முறை படைப்பும் அழிவும் ஏற்பட்டிருக்கிறது. இனியும் அவ்வாறு நடக்கும். ஆனால் இது அதற்கான காலமும் இல்லை, இதில் நமக்கு பலனும் இல்லை. பலன் இருக்கிறது அசுரகுரு, பெரும் பலன் இருக்கிறது. தங்களுக்கு இது ஆபத்தாக தென்படலாம், ஆனால் எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. வாய்ப்பா? என்ன வாய்ப்பு அசுரமாதா? சிவசக்தியின் காதல் இப்போது விரோதமாக மாறிவிட்டது அசுரகுரு. இப்பிரபஞ்சத்தை பராமரிப்பவர்களே பிரபஞ்சத்தை சீர்குலைக்க முயல்கிறார்கள். அதோடு மகாதேவர் இன்றி பிரம்மதேவராலோ அல்லது நாராயணராலோ மற்ற தேவ கணங்களாலோ பிரபஞ்சத்தை காக்க இயலாது. இந்த அண்ட சராசரங்களையும் நமதாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இது. அசுரகுரு, நம் உத்தேசத்தை நிறைவேற்றுவதற்கு எவரேனும் இருக்கிறார்களா? இனி நான் இக்குகைக்குள் செல்வதை தங்களால் தடுத்திடவும் இயலாது. மேலும் என்னை பின்தொடர்ந்தும் தங்களால் வந்திட இயலாது. இது சிவனானவனின் வேண்டுகோள் அல்ல, இதுவே என் கட்டளை, ருத்ரனின் கட்டளை. அங்கு அவ்வாறு என்ன உள்ளது? இந்த சக்தி அங்கு ஏன் வரக்கூடாது? அங்கு இருப்பதை ஏன் காணக்கூடாது? உத்தேசத்திற்கான அழைப்பு உள்ளது. நான் இங்கு என் கடமையை ஆற்றப் போகின்றேன். அது நிச்சயம் தங்களின் பார்வைக்கு புலப்படாது. அதன் ஒலி தங்களின் செவி கெட்டாது. என் மனதின் பிரளயத்தை தாங்கள் புறக்கணித்து இவ்வாறு செல்லாதீர்கள் மகாதேவா. என் மன வேதனைக்கான தீர்வை தாங்கள் நிச்சயம் தர வேண்டும். தாங்கள் கூறியது சரிதான்.
இது தேவர்களின் சாம்ராஜ்யத்திற்கான அழிவாகும் அசுரமாதா. எவ்வாறு சிவனும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தை பரிபாலித்தார்களோ அவ்வாறு இப்பொழுது ருத்ரனும் மகாகாளியும் அதை அழிக்கப் போகிறார்கள். அசுர குலத்தின் மகத்தான துவக்கம் இதுதான். சிவனும் சக்தியும் ஏற்படுத்தவிருக்கும் பிரளயத்தில் அசுர குலத்தின் மிகப்பெரிய வெற்றி அடங்கியிருக்கிறது. தயாராக இருங்கள் தேவர்களே, ஏனெனில் அசுர குலத்தின் வெற்றி வெகு தூரத்தில் இல்லை, வெகு தூரத்தில் இல்லை. வெளியே வாருங்கள் மகாதேவா! இன்று தாங்கள் ஆதி சக்தி தன் சக்தியை வெளிப்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்தி விட்டீர்கள் மகாதேவா. தாங்கள் அஞ்சியது போலதான் நடக்கிறது. தங்களின் முயற்சிகள் வீணானது. சிவன் ருத்ரன் ஆகிவிட்டார், தேவி சக்தி காளி ஆகிவிட்டார்கள். இனி பிரபஞ்சத்தையும் வேதங்களையும் காப்பாற்ற நாம் தான் ஏதேனும் செய்தாக வேண்டும். வெளியே வாருங்கள் மகாதேவா! வெளியே வந்து எனக்குள் இருக்கும் குரோதம் மற்றும் வேதனையின் ஆழகாலத்தை சாந்தப்படுத்துங்கள். வெளியே வாருங்கள்!
வெளியே வாருங்கள் மகாதேவா! 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 மகாதேவா, நான் தங்களை காதலிக்கிறேன். தங்கள் புன்னகையே என் புத்துணர்ச்சிக்கான காரணம். என்னை பாருங்கள் மகாதேவா. தாங்கள் நான் செய்த தவத்திற்கான பலன் மகாதேவா. ஒவ்வொரு முறையும் எனது எதிர்பார்ப்பு சிகரத்தினை எட்டி மறுகணமே பாதாளம் செல்கின்றது. எனது ஏமாற்றத்தை எவரிடம் எடுத்துரைப்பது? இம்முறை என் ஜடாமுடி நிரந்தரமாக கட்டப்படும் என்று நான் கனவு கண்டிருந்த வேளையில் இம்முறையும் என் ஆசை நிராசையானதே. வெளியே வாருங்கள் மகாதேவா! 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 பிரபஞ்சத்தை காக்க ஆலகாலத்தை பருகிய தேவாதி தேவர், எனக்குள் எரிந்து கொண்டிருக்கும் குரோதம் மற்றும் வேதனையின் ஆலகாலத்தை சாந்தப்படுத்துங்கள், சாந்தப்படுத்துங்கள். அதை வந்து எதிர்கொள்ளுங்கள். வெளியே வாருங்கள். இந்த சிவனை எதிர்கொள்ளும் நிலையில் தாங்கள் இப்பொழுது இல்லை ஆதி சக்தியே. இனி இந்த சிவன் நினைத்தாலும் தனது சக்தியை சமாதானப்படுத்திட இயலாது தேவி. ஏனென்றால் சக்தியை சமாதானப்படுத்த வேண்டுமென்று சிவன் தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டு விட்டான். ஆனால் முயற்சிகள் யாவும் வீண் போனது தேவி. நான் இக்கணம் உணர்ந்திடும் இவ்வேதனை தங்களால் தான். ஆனால் சக்தி, தாங்கள் என் வேதனையை புரிந்து கொண்டிட வேண்டுமெனில் தாங்கள் சிவனாக வேண்டும்.
நிச்சயம் சிவனாக வேண்டும், நிச்சயம் சிவனாக வேண்டும், நிச்சயம் சிவனாக வேண்டும். தாங்கள் என்னை அவமதித்திருக்கிறீர்கள். நான் தங்களை நிரந்தரமாக பிரிந்து செல்ல போகிறேன் மகாதேவா. மகாதேவா, இது என் பிடிவாதம் அல்ல, என் காதல். தாங்கள் என்றும் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். தாங்கள் என்னை அவமதித்திருக்கிறீர்கள் மகாதேவா. இது என் பிடிவாதம் அல்ல, என் காதல். போகிறேன் மகாதேவா. என்றும் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. எங்களை நான் மன்னிக்க மாட்டேன். என்றும் என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். தங்களை நிரந்தரமாக பிரிந்து செல்ல போகிறேன் மகாதேவா. நான் தங்களை நிரந்தரமாக பிரிந்து பிடிவாதம் அல்ல, என் காதல். மகாதேவா, என்றும் என் பிடிவாதம் அல்ல, என் காதல். தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். என் காதலை புரிந்து கொள்ளவில்லை. தங்களை நான் மன்னிக்க மாட்டேன். என் காதல். பிரிந்து செல்ல போகிறீர்கள். நான் தங்களை உயிருக்குயிராக காதலிக்கிறேன். தங்களை பிரிந்து என்னால் வாழ இயலாது. தாங்கள் இவ்வாறு உரத்த குரலில் கர்ஜிப்பதை தவிர்த்து சிந்தியுங்கள் ஆதிசக்தி.
நேரம் நெருங்கிவிட்டது. அசுரர்களான நாம் இப்பிரபஞ்சத்தில் பரிபாலிப்பதற்கான நேரம். ஆயினும் இது எவ்வாறு சாத்தியமாகும்? சிவன் சவனாகும் பொழுது, சக்தி சக்தியற்றவளாகும் பொழுது, மானிடர்களும் தேவர்களும் பேரழிவை காணும் பொழுது, அந்த நாராயணரே கடமையை மறக்கும் பொழுது, படைப்பின் நாயகனான பிரம்மா வேதங்களை மட்டும் காப்பாற்றும் பொழுது, அசுரர்கள் பிரபஞ்சத்தை பரிபாலிப்பதிலிருந்து எவரால் தடுக்க இயலும் குருதேவா? நேரம் வந்துவிட்டது. அசுரர்கள் தாக்குவதற்கான நேரம். தனது பலத்தை கொண்டு இப்பிரபஞ்சத்தையே அந்த தேவர்களின் பிடியில் இருந்து மீட்டெடுப்பதற்கான நேரம். இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று இந்த துந்துபிநாதன் மிகவும் நன்றாக அறிவான். நான் விலங்குகள் மீது என் சீற்றத்தை செலுத்துவேன். சிவசக்தியின் நியதியிலிருந்து அவர்களை மாற்றிவிடுவேன். என் மாயையை கொண்டு ரிஷி முனிவர்களின் சிந்தனையை நான் மாற்றுவேன். அவர்கள் அனுதினமும் வணங்கும் மகாதேவர் அவர்களை நிர்கதியாக விட்டுச் சென்று விட்டார் என்று சிந்திக்க வைப்பேன். பிறகு மெதுவாக புவியின் அனைத்து தத்துவத்தையும் சிவசக்திக்கு எதிராக மாற்றிவிடுவேன். இந்த துந்துபிநாதன் 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 தேவேந்திரா, இங்கு என்னதான் நடக்கிறது? அனைத்தும் நம் கட்டுப்பாட்டிலிருந்து விலகுகிறது தேவேந்திரா. இதை போன்ற ஒரு சமநிலை சீர்கேடு இதற்கு முன்பு என்றும் நிகழ்ந்ததில்லை. 5 தத்துவம் கொண்ட நம்மால் இந்த தத்துவங்களை கொண்ட சக்தியை எதிர்கொள்ள முடியவில்லை. இதற்கு முன்பு இவ்வாறு நிகழ்ந்ததில்லை. இது யதார்த்தம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு சூழ்ச்சி உள்ளது. துந்துபிநாதன், என்ன துந்துபிநாதனா? ஆம் தேவேந்திரா. அவன் தெய்வத்துவத்தை அடைய விரும்புகிறான். இந்திர பதவியை அடைய விரும்புகிறான். அதற்காக அவன் எதையும் செய்வான். ஒரு அசுரன் எனது பதவியை அடைய விரும்புகிறான். எனது அரியணையில் அவன் அமர விரும்புகிறான். நாராயணா, அவ்வாறு நடந்ததென்றால் இப்பிரபஞ்சமே அழிந்துவிடும். மகாதேவர் மீண்டு வர வேண்டும். சவமாக இருப்பவரை நாம் மீண்டும் சிவனாக மாற்ற வேண்டும். ஆனால் அது எவ்வாறு சாத்தியம்? எங்களுக்கு வழிகாட்டுங்கள் நாராயணா. வேதங்களை பொறுத்தவரை மகாதேவரின் முதல் ரூபம் என்னவாக இருந்தது? அதை அறிவீர்களா தேவேந்திரா? ருத்ர ரூபம், ருத்ர ரூபம், ருத்ர ரூபம்.
கனவு எவ்வளவு அழகு பெற்றிருக்கிறதோ அவ்வளவு பயத்தையும் ஏற்படுத்தும். உறக்கத்தில் கனவு காண்பது நிஜமே. ஆனால் அக்கனவினை நனவாக்குவதற்கு, அதை சாத்தியப்படுத்த பல வருடங்களுக்கு உறங்காது கடும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அக்கனவினை போன்றதுதான் அழகிய இல்லறமும். ஆனந்தமான இல்லறத்தின் சுகம் எண்ணம் கொண்டிருப்பதால் மட்டும் அடைந்திட இயலாது. ஒரு நபர் இன்னல்கள் பலவற்றை எதிர்கொண்ட பிறகே அவர் இல்லத்தை அடைகின்றார். இனிதான நல்லுறவை பெறுவதற்கு பல வருடம் தவம் புரிகிறார். தன்னில் சரிபாதியாக இருப்பவரின் விருப்பத்தை நிறைவேற்ற தனது விருப்பத்தை துறக்கிறார். பிரபஞ்சத்தோடு போராடுகின்றார். சதாசிவனின் கைலாயத்தை அடைந்திட ருத்ரனின் வேதனையையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும்.